ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகத்த ரசவாகினியில் சுவாமி எழுதுறார், இந்த மாதிரி ராம அயோத்தியாவுக்கு திருப்பி போன அப்புறம் விபீஷணா கடல் ராஜன் கொடுத்தான் அப்படின்னு ஒரு ஹாரமை கொடுக்குறார். ராமா அதை வாங்கிட்டு சீதாட்ட கொடுத்துட்டு, இந்த சபையில் உனக்கு யாருக்கிட்ட கொடுக்கணும்னு தோணுறதோ நீ கொடு அப்படின்னு சொல்கிறார். உடனே சீதா ஹனுமானை கூப்பிட்டு அது ஒரு பரிசாக கொடுக்குறா. ஹனுமான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறார். வாங்கிட்டு என்ன பண்ணுறார், அந்த ஹாரம்லேருந்து ஒரு கல்லாக எடுத்து கடிச்சு பார்த்துட்டு காதுகிட்ட வச்சுட்டு தூக்கி போட்டுட்டார். யாருக்குமே புரியல, என்னது இது இவ்வளோ வியர்டாக ஹனுமான் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறார் அப்படின்னு. அதனால விபீஷணன் ஹனுமானை பார்த்து கேட்குறா, உனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியுமா, நீ மாட்டுக்கு இப்படி எடுத்து தூக்கி போடுறியே அப்படின்னு. ஹனுமான் கேஷுவலாக சொல்கிறார், எந்த கல்லுலையுமே எனக்கு ராமநாமம் கேட்கல, அதனால எனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். விபீஷணன் இமீடியட்டாக கேட்குறார், இந்த மாதிரி உன்னோட உடம்புல இருக்கிற ஒரு அணு மட்டும் என்ன ராமநாமத்தை சொல்கிறதா? இல்லை இல்லை, அப்போது உன்னோட உடம்புக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்குறார். ஹனுமான் சிம்பிளாக அவரோட கையிலேருந்து ஒரு முடி எடுத்து விபீஷணன் காதில் வைக்கிறார். அது ராமா 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 அப்படின்னு ஜபிக்கிறது. இதுலேருந்து நான் என்ன கற்றுட்டேன்னா, நம்ம லைஃபோட சென்டராக சுவாமியை வச்சுருந்தோன்னா, ஒரு ஆங்கராக அவரை பதிச்சு வச்சோன்னா, எந்த கஷ்டம் எந்த துக்கமும் நம்மளை தீண்டாது. அண்ட் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ நம்மளோட சுவாமி எப்போவுமே துணையாக இருப்பார். ஜெய் சாய்ராம்.